இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிவபெருமான் கால் பதிக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய முதல் மலை, போகர் வழிபாடு செய்யப்பட்ட சிவலிங்கம் இருக்கக்கூடிய மலை, ஆஞ்சநேயர் தூக்கி சென்ற சஞ்சீவி மலையின் ஒரு சில பாகங்கள் விழுந்ததாக கருதப்படும் இடம். இன்றைக்கும் யோகிகள், முனிவர்கள், சித்தர்கள் நடமாட்டம் இருக்கும் அமானுஷம் மற்றும் மர்மங்கள் நிறைந்த மலை. உங்ககிட்ட 25 மினிட்ஸ் டைம் இருந்ததுன்னா ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணுங்க. சிட் பேக், ரிலாக்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு a ஸ்பிரிச்சுவல் மோட். இது உங்கள் டிராவல் பொக்கிஷம், ஆன்மீக தேடலில் ஒரு படி. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் தான் பர்வதமலை. நீங்கள் இந்த வருஷம் பர்வதமலை போறீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏன்னா 2026 இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்வதமலை போகிறதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஏதுன்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஆல்ரெடி பர்வதமலை போயிருப்பீங்க, போகிறதுக்கான பிளானிங்லேயும் இருப்பீங்க. திருவண்ணாமலை மாவட்டம் போரூர் கிட்ட தான் பர்வதமலை அமைஞ்சிருக்கு. கரெக்டாக அண்ணாமலையார் கோயிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பர்வதமலை அமைஞ்சிருக்கு. இந்த மலையேற்றம் அப்படின்றது பச்சையம்மன் கோயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே தான் செக் பாயிண்டில் எல்லாரையும் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. இங்கேக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்குது, அதே மாதிரி உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் வரலாம். உங்களுக்கு பார்க்கிங் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பச்சையம்மனையும் 7 காவல் முனியும் கும்பிட்டு ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கோயிலுக்கு பின்னாடியே என்ட்ரன்ஸில் செக் பாயிண்ட் இருக்குது. என்னென்ன எடுத்துன்னு போகிறோன்றது கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் நம்மள உள்ளே விடுறாங்க. பர்வதமலை முன்ன மாதிரி 24 ஹவர்ஸ் ஓப்பன் இல்லை. பௌர்ணமி நாளில் மட்டும்தான் 24 மணி நேரமும் ஓப்பன் இருக்குது. மற்ற நாளில் காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணிக்கு எல்லாமே கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய போர்டை படித்தாலே போதும், உங்களுக்கு அதுலேயே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, என்ன எடுத்துன்னு போகலாம், என்ன எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்ட்டு. செக் பாயிண்ட்டில் நம்ம பேக்கை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. நம்ம எதனா பிளாஸ்டிக் ஐட்டமாக கேரி பண்ணுறோன்னா ஒரு ஐட்டமுக்குமே 10 ரூபாய் டெபாசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே நம்ம காமிச்சிட்டு டெபாசிட் மணியை வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு என்ட்ரி சார்ஜாக 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. செக் பாயிண்ட்டை கிராஸ் பண்ண உடனே நம்ம ஆஞ்சநேயரை பார்க்கலாம். ஆஞ்சநேயர் இமய மலையிலேருந்து சஞ்சீவி மலையை கொண்டு போகும்போது மலையோட ஒரு சில பாகங்கள் இங்கே விழுந்ததுனால இப்போ கூட நம்ம சஞ்சீவி மலையில் இருக்கக்கூடிய மூலிகை இங்கேயும் பார்க்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அதனாலேயே ஆஞ்சநேயருக்கு என்ட்ரன்ஸ்லேயே இங்கே சிலையை வச்சுருக்காங்க, கோயிலும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா பர்வதமலையோட வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எங்களோட ரீசன்ட் பர்வதமலையோட ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் அதே மாதிரி பர்வதமலையில் ரீசண்டாக ஒரு சில சேஞ்சஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக தான் இந்த வீடியோ இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 1.5 கிலோமீட்டர் காட்டு வழியாக உள்ளே நடந்த பின்னாடி முதல்ல நம்மளுக்கு வீரபத்ரரோட கோயில் கிடைக்கும். இங்கே அன்னதானன்றது எனி டைம் அவைலபிள் இருக்கும். காலையில் டைமில் சுட சுட கஞ்சியும், மதியம் டைமில் சாதம், சாம்பார், ரசம் இது எல்லாமே இருக்கும். மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு போங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க சமைச்ச பின்னாடி அந்த உணவை ஆண்டவருக்கு படைச்சிட்டு தான் நம்மளுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. காலையில் 5 மணிக்கு அவங்க கொடுத்த கஞ்சி தான் எங்களுக்கு 6 மணி நேரத்துக்கான ட்ரக்கிங்கான உடம்புக்கு நல்லாவே சத்து கொடுத்தது. அந்த கஞ்சியுமே குடிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக, அவ்வளோ நல்லா இருந்தது. வீரபத்ரர் கோயில் தாண்டின உடனே நம்மளுக்கு முதல்ல சிவபெருமானோட கோயில் இருக்கும். பக்கத்துலேயே நம்மளுக்கு வனதுர்கையோட கோயிலுமே இருக்கும். இந்த 2 கோயிலை தாண்டின உடனே நம்மளுக்கு மலையேற்றம் ஸ்டார்ட் ஆகும், அதாவது படிக்கட் ஸ்டார்ட் ஆகும். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும், ஒரு பக்கம் முருகர், இன்னொரு பக்கம் பிள்ளையாரோட சிலை இருக்கும். அங்கேருந்து நம்மளுக்கு மலையேற்றம் ஸ்டார்ட் ஆகும். இந்த மலையேற்றம்ன்றது கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜாக பிரிக்கலாம்.
முதல் ஸ்டேஜாக நம்ம படி மேலே ஏறுவோம். இது நெட்டாக இருக்காது, கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். 1350 படிக்கட்டு இருக்கும். முதல் ஸ்டேஜ் இந்த 1350 படிக்கட்டை நம்ம கடந்து போகணும். ஒரு ஸ்டேஜில் படி ஏறும்போது மலையோட உச்சி நம்மளுக்கு நந்தி உக்காந்துன்னு இருக்கிற மாதிரியே தெரியும். இந்த மலையானது அடிவாரத்துலேருந்து 2855 அடியும் கடல் மட்டத்திலிருந்து 4500 அடி உயரமும் இருக்கு. நம்ம படிகளை கடந்த உடனே ரெண்டாவது ஸ்டேஜான பாறை ஏற்றம் ஸ்டேஜ் வரும். இது கொஞ்சம் கடுமையாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எதனா கால் வலி அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா ஷூ இல்லை செப்பல் போட்டு வாங்க. கொஞ்சம் இது கடுமையான ஸ்டேஜாக இருக்கும். இந்த பாறை ஏற்றம்ன்றது கிட்டத்தட்ட 800 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் நெட்டாகவும் கொஞ்சம் கடுமையாகவும் இருக்கும். அங்கங்கே உங்களுக்கு வழி நடுவுலையும் ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. அந்த ஆரோ மார்க் பார்த்து ஃபாலோ பண்ணி போங்க. நீங்கள் வழி தவற மாட்டீங்க. இந்த ஏற்றத்தில் சின்ன ஒரு மண்டபத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அங்கங்கே சிவலிங்கமும் மண்டபமும் கிடைக்கும். இந்த மண்டபம் பேர் என்னன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மலை ஏறும்போது உங்கள் கூட ஏதாவது நீங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம் கேரி பண்ணுறீங்கன்னா, பிஸ்கெட் கவரு, சாக்லேட் கவரு இல்லை வேறு ஏதாவது பிளாஸ்டிக் ஐட்டம் கேரி பண்ணுறீங்கன்னா, தயவு செஞ்சு அதை உங்கள் கூடவே ரிட்டர்ன் எடுத்துன்னு வர மாதிரி பாருங்கள். ஏன்னா இதே மாதிரி தான் போன வருஷம் வெள்ளையங்கிரியிலேருந்து கிட்டத்தட்ட 10 டன் அவ்வளோ பிளாஸ்டிக் குப்பைகளை மலை மேலேருந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் அகற்றிருக்காங்க. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா ஐயா, வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. இங்கே நீங்கள் மலை ஏறும்போது அங்கங்கே பிளாஸ்டிக் குப்பைகளை பார்க்கலாம். நிறைய இந்த பிளாஸ்டிக் பாட்டில், பிஸ்கெட் கவர், நிறைய இந்த பிளாஸ்டிக் சாக்லேட் ரேப்பர் தான் நிறைய இடத்துல இருக்குது. உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் மலை இறங்கும்போது 10 பிளாஸ்டிக் குப்பைகளை எடுத்துன்னு வந்து கீழே போட்டாலே போதும். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் பிளாஸ்டிக் குப்பைகளை ஈஸியாக அகற்றிடலாம். நாங்கள் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணோம். கீழே இறங்கும்போது எங்களால் முடிஞ்ச அவ்வளோ பிளாஸ்டிக் குப்பைகளை எடுத்துன்னு வந்து கீழே போட்டுட்டோம். இப்போ நம்ம 3வது ஸ்டேஜான கைப்பிடி ஸ்டேஜுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்துட்டு கொஞ்சம் நெட்டாக இருக்கும். அதே மாதிரி பாறைகள் அவ்வளோ இருக்காது. கைப்பிடி மாதிரி நீட்டாக உங்களுக்கு கிரில்ஸ் போட்டிருப்பாங்க. இதை பிடிச்சின்னு நீங்கள் போனால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும் ஏறுறதுக்கு. இந்த மலையில் நிறையா அதிசயங்களும் மர்மங்களும் அமானுஷங்களும் இப்போவும் நிறைஞ்சிருக்கு. இங்கே நம்ம நிறையா முனிவர்கள், சித்தர்கள் நடமாட்டம் இப்போவும் இருக்கிறதா நம்பப்படுது. இங்கே சித்தர்கள் பெரும்பாலும் நாய் உருவத்திலையும் இல்லைனா விலங்குகள், பறவை உருவத்திலையும் நடமாடிட்டு தான் இருக்காங்க. இங்கே ஆன்மீக அதிசயமும் மர்மங்களும் அமானுஷங்களும் நிறைஞ்சிருக்கு.
ஒரு சில பேர் இங்கே வழி தவறுதலாக போகும்போது சித்தர்கள் நாய் ரூபத்தில் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வழி காட்டுறாங்க. இது நிறையா டைம் ரிப்பீட்டடாகவே இங்கே நடக்குது. நீங்கள் முதல் முறையாக பர்வதமலைக்கு ட்ரெக்கிங் போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிளாக மட்டும் பிளான் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராக குரூப்பாக சேர்ந்து ட்ரெக்கிங் வாங்க. நீங்கள் ட்ரெக்கிங் வரும்போது பேக்கில் ஏதோ ஹெவியாக கேரி பண்ணாதீங்க. 2 வாட்டர் பாட்டில், சாப்பிட்றதுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு லஞ்ச் மாதிரி எதனா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எதனா இந்த ஆரஞ்சு மிட்டாய் அந்த மாதிரி, இல்லை குளுக்கோஸ் அந்த மாதிரி எதனா எடுத்துக்கோங்க. கொய்யா, வாழைப்பழம் அது கூட எடுத்துக்கலாம். சாப்பிட்ற பொருளாகட்டும் இல்லை வாட்டர் பாட்டில் ஆகட்டும் எதுவுமே தெரிகிற மாதிரி கேரி பண்ணாதீங்க. பேகுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே குரங்களோட தொல்லை ரொம்பவே இருக்குது. குச்சி எதனா வழியில் கிடைச்சிதுன்னா ஒரு சேஃப்டிக்கு ஒரு குச்சியும் வச்சுக்கோங்க. கல்லு கடப்பார பாரு. இன்னொரு வாட்டி என் கூட சேர்த்து சொல்லுங்க. படிக்கேட்டு கல்லு கடப்பாரு. முதல்ல படிக்கேட்டை தாண்டி வந்தோம், அதுக்கப்புறம் கல்லை தாண்டி வந்தோம், இப்போ கடப்பார பாரு. உங்களுக்கு தெரியுதா எங்கன்னுட்டு? அங்கதானா? அது அந்த குள்ளநரி. என் கூட சேர்த்து சொல்லுங்க. குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடவே கூடாது. எது நான் திருடுறேனா? மேல போயிட்டு குளிச்சுட்டு சாமியை பாரு. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்குன்னு ஐயம்மா, ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜான கடப்பார பாறைக்கு தான் வந்திருக்கோம். இது ரொம்பவே நெட்டாக இருக்கும். இல்ல இல்ல வேணாம். இது 70லேருந்து 80 டிகிரி நெட்டில் இருக்கும். ஏறும்போது கொஞ்சம் உஷாராக ஏறுங்க. அது வராது ரிட்டனும். ஏறும்போது அங்கங்கே குரங்குங்க உக்காந்துன்னு இருக்கும். அது கண்ணில் தெரிகிற மாதிரி பாட்டில் ஆகட்டும், பிஸ்கெட்டு, கவரு எதுவுமே தெரிகிற மாதிரி வைக்காதீங்க. பார்த்துச்சுன்னா உடனே ஜம்ப் அடித்து அட்டாக் பண்ணிடும். உஷாராக ஏறுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில பேர் இங்கே ஏறும்போது வழி தெரியாமல் போயிருக்காங்க. அவங்கள கரெக்டாக இந்த நாய் தான் கூப்பிட்டுன்னு வந்திருக்கு. சவுண்ட் விடல, எதுவுமே பண்ணல. தூக்கிட்டு போயிடலாம் மாட்டுக்கு. போட்டு தள்ளுற போறா, பயமா இருக்கு வர. என்னங்கடா நடக்குது? ஃபைனல் பண்றது தான்டா வேலையே. இல்ல கவர் பாட்டில் பார்த்தாது. இந்த பாறை ஏற்றம்ன்றது முன்ன மாதிரி இல்லை. இப்போ நல்லாவே சேஃப்டி பண்ணியிருக்காங்க. அங்கங்கே பாறைகளை கட் பண்ணி படிக்கேட் மாதிரி பண்ணி நல்லா சேஃபாக ஏறுற மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்கள் கூட யாராவது பெண்களோ இல்லை வயசானவங்களோ வராங்க அப்படின்னா ஒன்று முன்ன விடுங்க. இல்லை நிறைய பேர் இருக்கீங்கன்னா அவங்கள நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்து கூப்பிட்டு போங்க. குளுக்கோஸ் குளுக்கோஸ். இந்த மலையேற்றத்தப்போ சிவபெருமான் நம்மள நல்லாவே சோதிச்சு இருப்பாரு. நீங்கள் ஏதாவது முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா அதை நல்லாவே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் சடனாக உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கும், இல்லை டயர்டாகும், இல்லை ரொம்பவே பசி எடுக்கிற மாதிரியான ஃபீலிங் வந்திருக்கும். உங்களுக்கும் முதல் முறையாக மலை ஏறும்போது இந்த மாதிரியான அனுபவம் ஆயிருந்தா கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். பார்வதி தவம் செய்த மலை. பார்வதி தவம் செய்த மலை தான் பர்வதமலையாக மாறியிருக்கு. பர்வதமலைக்கு பல்வேறு பேர்களும் இருக்குது. நவீனமலை, தென் கைலாயம், திரிசூலமலை, சஞ்சீவினிகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுன மலை அப்படின்ட்டு பல்வேறு பேர்களும் இருக்குது பர்வதமலைக்கு.
அண்ணாமலையாரோட கால் தடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது. ஃபைனலாக நம்ம உச்சியை அடைய போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கக்கூடிய வழி கொஞ்சம் குறுகலாக இருக்கும். யாராவது வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏறுறதுக்கு. ஃபைனலாக நம்ம உச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி கோயிலை ரீச் பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய லிங்கமானது போகரால் வழிபாடு செய்யப்பட்ட லிங்கமாகவும் இது ஒரு சுயம்பு லிங்கமாகவும் கருதப்படுது. ஃபைனலாக நம்ம ரீச் ஆகிட்டோம். 2855 அடி உயரம் ஏறி ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமியை இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, உள்ள கர்ப்ப கிரகத்தில் யார் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. நம்மளே விபூதி, பன்னீர், வில்வம் இதெல்லாமே எடுத்துன்னு போய் உள்ளே உக்காந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி நம்ம கையால் அபிஷேகம் பண்ணி உள்ளே உக்காந்து தவம் பண்ணலாம். கோயிலுக்குள்ளே என்டர் ஆன உடனே நீங்கள் நிறையா சிலைகளை பார்க்கலாம். நிறைய பேர் இங்கே விபூதி போட்டு அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 18 சித்தர்களும் லிங்கங்களும் பார்க்கலாம். சித்தர்கள் எந்தெந்த காலம் என்ன ஏதுன்னுட்டு பின்னாடி எல்லாமே டீட்டெயில் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஆண்டவரை கண்குளிர நல்ல தரிசனம் பண்ண அந்த ஒரு மகிழ்ச்சியிலையும் சந்தோஷத்துலையும் கோயில் வெளியில் வரவே மனசு இல்லாமல் வெளியில் வந்தோம். கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் ஒரு சில வாட்டி உங்களுக்கு தயிர் சாப்பாடுமே பிரசாதமாக கிடைக்கும். நாங்கள் எங்கள் கூட சப்பாத்தி எடுத்துன்னு வந்ததுனால அந்த ஆசிரமத்தில் உக்காந்து சப்பாத்தி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஏறுறது ஒரு வழியாக இருக்கும், இறங்குறது ஒரு வழியாக இருக்கும். ಜಾಯಿಂಟ್ ಪೇನ್ ಇಲ್ಲೆಲ್ಲ ಬೋನು ಜಸ್ಟ್ ಸ್ವಲ್ಪ ಇದಾದ್ರೂ ಅದು ಎಫೆಕ್ಟ್ ಅನ್ಸುತ್ತೆ. ஆமாம், சார்ஜ் போட்டிருக்கேன். ஹரம் நம சிவாய.
இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கக்கூடிய இந்த சிவ தொண்டர்களோட வயசு 60 மேலேயே இருக்கும். மலையேற்றத்துக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸோ ஏஜோ இது எல்லாமே ரெண்டாவது தான். நீங்கள் அந்த ஆண்டவரை நம்பினாலே போதும், அவர் நம்மளை சேஃபாக மலை மேலே கூட்டிட்டு போய் நல்லாவே தரிசனத்தை காமிச்சு சேஃபாக கீழே இறக்கி விட்டுருவாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் தரிசனம் முடிச்சுட்டு கீழே வரும்போது உங்களை நிறையா குரங்குகள் ஃபாலோ பண்ணோம். உங்கள்கிட்ட ஏதாவது உணவுப் பொருட்கள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த குரங்குகளுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா இறங்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு கொடுத்துட்றோம். ஆனால் ஒரு சில குரங்குகள் ஏறக்கூடிய பக்தர்களை உணவுப் பொருட்களுக்காக அட்டாக் பண்ணுது. ஸ்பெஷலாக பெண்களை குழந்தைகளையும் விடாமல் அட்டாக் பண்ணுது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்தோட நம்ம வெள்ளங்கிரி ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். காலையில் 5:30 மணிக்கு இதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் 2:30 மணிக்கு இந்த இடத்துல எங்களோட ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணோம். ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது வெள்ளங்கிரிக்கு பிளான் பண்ண போகிறீங்கன்னா ப்ராப்பராக பிளான் பண்ணி சேஃபாக போயிட்டு ஆண்டவனோட அருள் பெற்று வாங்க. ஓம் நம சிவாய.